ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எம்டி சால்னா பண்ணலாம். அதுக்கு ஒரு 4-5 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, முந்திரி வந்து ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பட்டை, 2 ஏலக்காய். இது எல்லாமே ஒன்றாவே நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். அப்புறம் கசகசா, கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம். கொஞ்சம் மீன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் கசகசா போட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஒரு கொஞ்சம் 3-4 ஸ்பூன் எண்ணெய் தாராளமாகவே விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் உரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கிடும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் ஒரு 2 தக்காளி உள்ளே போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. காரத்து அந்த மாதிரி மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க. மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி வதக்கிடுங்க. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் அந்த அரைச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிடுங்க. மிக்ஸி கல்லில் தண்ணி ஊற்றிடுறோம். நல்லா கிண்டிட்டு நல்லாவே கிண்டிடுங்க. கிண்டிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான சால்னா ரெடி.